ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு வீடியோல நேத்து பார்த்த கதையோட பார்ட் 3 தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நேத்து நம்ம டியான் வந்து அவங்க அம்மா அவங்களுக்காக எவ்வளவு சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்களா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பிரசிடென்ட் கூட வெளியே வந்திருக்கப்ப அந்த எக்ஸிபிஷன்ல அப்படியே மலையோட சவுண்டோடயே பார்த்துக்கிட்டு இருக்கப்ப இதுக்கு முன்னாடி நான் தான் எங்கேயோ சொன்ன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன நடந்துச்சுங்கிறத இப்ப நம்ம கண்டினியூவா பார்க்க போறோம். பார்ட் 1 பார்ட் 2 இது ரெண்டுமே பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம பாத்துருங்க. அதே மாதிரி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும். ஓகே, வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். நம்ம ஹீரோயின் பிரசிடென்ட் கூட வெளியெல்லாம் போயிட்டு இப்போ நைட்டு வீட்டுக்கு வருவாங்க. அங்க நம்ம டியான் ரொம்ப சீரியஸா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின், என்ன உனக்கு புதுசா பொறுப்பெல்லாம் வந்துருச்சு போல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து நம்ம டியான் கேட்பாங்க, அம்மா மிஸ்டர் வாங் எதுக்கு நம்மளுக்கு இன்னும் செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட்லாம் செட்டில் பண்ணாம இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு அவங்க அம்மாவும், அவர் வந்து நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. ஸோ அந்த ஒரு நன்றி கடனுக்காக நான் அவர்கிட்ட இன்னும் சரியா ஹார்ஷா பேசி பணத்தை வாங்க முடியாத நிலைமையில இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிடுவாங்க. அதுக்கு நம்ம டியானா, சரி விடுங்க, இதை நான் இனிமேல் டீல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அடுத்த நாள் அப்படியே நம்ம டியான் அவங்க அம்மாவோட ஆஃபீஸ்ல அப்படியே கெத்தா ரக்கோட நின்று ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என் பணத்தை நீ எப்போ திருப்பி தரப்போற அப்படின்ட்டு. ஸோ இங்க ப்ராக்டிஸ் பண்ணி வாங்க கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணுவாங்க. அதுவே இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ற ஆஃபீஸ்ல நம்ம ஷிஹு வந்து முதல்ல நம்ம ஹீரோயினை பார்த்தாவே ஹார்ட் கட்டுறது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இப்போ என்ன பண்ணுவாருன்னா நம்ம ஹீரோயின் எங்க இருக்காங்களோ அந்த பக்கமே போக மாட்டாரு. அங்க அவர் இருந்தாலுமே அந்த இடத்த விட்டு அப்படியே நகண்டு போயிடுவாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு என்னாச்சு இவனுக்கு, ஏன் இப்படி பிஹேவ் பண்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருக்கும். அடுத்து அப்படியே நம்மளுக்கு நம்ம டியானை தான் காட்டுவாங்க. அப்படியே ஒரு மாஃபியா மாதிரி ஃபுல் பிளாக்ல அப்படியே ட்ரெஸ் கோட்லாம் போட்டுக்கிட்டு அவங்க செக்ரட்டரியோட டைரக்டர் வாங்க பாக்குறதுக்கு போவாங்க. அங்க போயிட்டு எனக்கு சேர வேண்டிய பணம் எல்லாம் உடனடியா வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம வாங்கும், ஐயோ இப்ப நான் ரொம்ப கஷ்டமான நிலைமையெல்லாம் இருக்கேன், என்னால் இப்போதைக்கு முடியாது அப்படின்ட்டு பொய்யா சீன் போடுவான். உடனே நம்ம டியானும், இன்னைக்குள்ள நீ பணத்தை கொடுக்கலன்னா இங்க நடக்க போறதே வேற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு அந்த வாங்கும், என் மேல் நீங்க கை வச்சீங்கன்னா அது லீகலா தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே நம்ம டியானோ அப்படியே சிரிச்சுக்கிட்டு வில்லத்தனமா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கூட சேர்ந்துட்டு நம்ம செக்ரட்டரி அழுக ஆரம்பிச்சிருவாரு. அழுகிறப்ப அப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இப்படி பணம் கொடுக்காதனாலேயே எனக்கு மனசு உடைஞ்சு போச்சு, இதனாலேயே நான் செத்து போயிருவேன். செக்ரட்டரி, என் சொத்தெல்லாம் என் பொண்ணுக்கு போய் சேர்ற மாதிரி பண்ணிருங்க, அதே மாதிரி என் பொண்ணுகிட்ட சொல்லிருங்க என் சாவுக்கு காரணம் அந்த வேங் தான் அப்படின்னு சொல்லி அப்படின்ற ஒரு பிட்ட போட்டுருவாங்க நம்ம டியான். இதை பார்த்து அரண்டு போன வாங் வந்து, ஐயோ ஐயோ தாயே நீ எதுவும் பண்ணிடாத, இப்பயே உன் காசை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு பண்ணி விட்டுருவாரு. காசு அவங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட கிடத்து தான் நம்ம டியான் அந்த அழுகையவே நிப்பாட்டுவாங்க. அப்படியே நம்மளுக்கு அந்த சைடு நம்ம ஹீரோயினை காட்டுவாங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க, ஒரு பையன் நம்மளை அவாய்ட் பண்றான்னா எதனாலயா இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருவேளை அவன் கில்ட்டியா ஃபீல் பண்றான் போல, ஏதோ தப்பு பண்ணிட்டோன்ட்டு, அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரெண்டு சொல்லிடுவாங்க. அதனால என்ன ஆகும்னா நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஷியூவை ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபாலோ பண்ண கிடத்து நம்ம டியானுக்கு ஒரு மெசேஜை போடுவாங்க, உன் பாய் ஃப்ரெண்ட் உன்னை சீட் பண்றான், நீ இந்த இடத்துக்கு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி. நம்ம டியானும் என்னவோ ஏதோ அடிச்சு பிடிச்சி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க. அங்க போய் பார்த்தா அவங்க அம்மா, அங்க பாரு அந்த பொண்ணும் ஷியும் எவ்வளவு க்ளோஸா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, அவன் பார்க்க தான் இன்னசென்ட்டா இருக்கான், ஆனா அவன் பண்ற வேலை எதுவுமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. நம்ம டியானும், இல்ல என்ன அவன் கண்டிப்பா சீட் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரியே சொல்லுவாங்க. அதுக்கடுத்து நம்ம ஷியூ வந்து அந்த இடத்த விட்டு வெளியே போவோம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிளான் போடுவாங்க. டியான் வந்து ஷியூவை ஃபாலோ பண்ணட்டும், நம்ம ஹீரோயின் வந்து அந்த பொண்ணு கிட்ட போய் பேசட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணுவாங்க. நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு, நான் தான் டியான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த பொண்ணு, எனக்கு நல்லாவே தெரியுமே, ஷியூ எப்பயுமே உன்னை பத்தி தான் சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோயின், ஓ அவன் எப்பயுமே என்ன பத்தி தான் சொல்வானா, அப்பனாவே உனக்கு தெரிஞ்சிருக்கணும் அவன் என்னை எவ்வளோ லவ் பண்றான்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து அப்படி கடுப்புல சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பொண்ணா கூலா, ஆமா என் தம்பி இப்படி ஒரு பொண்ணு பின்னாடி சுத்தி நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிரும், என்னது உங்க தம்பியா, ஐயோ நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஆயிரும். அப்படியே நம்மளுக்கு வெளியே தான் காட்டுவாங்க. அங்க ஷியூ வந்து நிறைய பசங்களுக்கு ஸ்கேட்டிங் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பான். இதை பார்த்த நம்ம டியான் வந்து, எனக்கு தெரியும் நீ கண்டிப்பா என்ன சீட் பண்ண மாட்டேன்ட்டு. அப்படியே நம்ம ஷியூ பக்கத்துல போய் என்னன்னு விசாரிக்க போவாங்க. அப்பதான் ஷியூ சொல்லுவான், டியான் வந்து ரொம்ப கவலைப்படுறான், நான் ரெஸ்பான்சிபிலிட்டியா இல்லை அப்படின்ட்டு. ஸோ அவளை ஹாப்பியா வச்சுக்கணும்னா நான் நல்லா சம்பாதிக்கணும், அதனால என்னால் எவ்வளோ வேலை பார்க்க முடியுமோ அது எல்லாத்தையும் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷியூ சொல்லுவான். இதை கேட்டோன்னே நம்ம டியானுக்கு அப்படியே ஒரு மாதிரி இதயமே உருகிரும். நம்ம டியானா அப்படியே ஒரு ஆர்வத்தில் அப்படியே கட்டி பிடிக்கலான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம ஷியூ உடனே, ஐயோ என்னதான் இருந்தாலும் நான் உங்க ஃபியூச்சர் மருமக அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். நம்ம டியான் கடுப்பாய் போய், டேய் உனக்கு என்னோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தாவே தெரியலையா, நான் டியான்ரா, எங்க அம்மா கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே நம்மளுக்கு அடுத்து உள்ள என்ன நடக்குதுன்னு காட்டுவாங்க. அந்த அக்கா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவன் இப்ப இவ்வளோ மாறி இருக்கானா அது காரணம் நீதான், ஒரு காலத்துல அடிதடி அப்படி இப்படின்னு சுத்திக்கிட்டு இருந்தான், நாங்க கூட அவன் கேங்ஸ்டரா மாறிடுவானோன்னு நினைச்சு ரொம்ப பயந்தோம், ஆனா நீ அவனை நல்ல வழிக்கு கொண்டு வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க.
சொல்லுவாங்க. என்னன்னா அப்படி நம்மளுக்கு ஒரு ஃபிளாஷ் கட் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ அவர் காலேஜ் டைம்ஸ்ல அடிதறி அப்படி இப்படின்னு ரவுடித்தனமா சுத்திக்கிட்டு இருப்பாரு. ஆனா இவர் இப்படி அடி வாங்கிட்டு வரதை பாக்குறப்பெல்லாம் நம்ம டியான் வந்து ரொம்ப கவலைப்படுவாங்க. ஆனால் நம்ம ஷியூ வந்து நான் கீழே விழுந்தேன்னு தான் சொல்லுவாரு, நான் சண்டை போட்டேங்கிற மாதிரி சொல்லவே மாட்டாரு. அதுக்கே அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்காகத்தான் நம்ம ஷியூ வந்து எல்லா அடிதறியும் விட்டு வச்சிருப்பாரு. அதோட சேர்த்து அவங்க அக்கா இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க. ஒரு நாள் நீ பிளேஸ் ஆன கம்பெனில அவன் பிளேஸ் ஆக முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. அதை நினைச்சு அவன் நடு ரோடு கூட பார்க்காம உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். இது வரைக்கும் எதுக்குமே அழுகாத என் தம்பி அன்னைக்கு அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆல, அதுவும் நீ வேலை பார்க்குற கம்பெனிலே தான் வேலை பார்க்கணும், அங்க செலக்ட் ஆலன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு அழுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த அக்கா வந்து சொல்லுவாங்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் யோசித்து பார்ப்பாங்க. அப்ப அவன் நம்ம பொண்ணுக்காக தான் கவலைப்பட்டு அழுதுருக்கான், சரி நம்ம தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. இதெல்லாம் கேட்டனுமே நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாயிரும். சே நம்ம பொண்ணு வாழ்க்கைக்கு நல்லது பண்றோம்னு நினைச்சிட்டு அவ பாய் ஃப்ரெண்ட் கூட சேர விடாம பண்ணது பெரிய தப்பு போல அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப மறுபடியும் நம்மளுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு காட்டுவாங்க. அங்க நம்ம ஷியூவா நம்ம டியான் சொல்றது எதுவுமே நம்பவே மாட்டாரு. என்ன 2 பேரும் பாடி ஸ்வாப் ஆயிட்டீங்களா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அண்ணன் தான் நம்ம டியானுக்கு ஞாபகம் வரும். ஐயோ நம்ம அம்மா எங்க இந்நேரம் என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களோ தெரியலையே அப்படின்ட்டு, சரி நான் நாளைக்கு ஒன்று பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. இங்க நம்மளுக்கு நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவங்க வந்து நான் இத்தனை நாள் எனக்கு எல்லாமே தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு, நான் என் பொண்ணு வாழ்க்கையில சரின்னு நினைச்சு தப்பான முடிவு எடுக்க போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி ட்ரிங்க்ஸ் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஒரு பையன் வந்து நம்ம ஹீரோயினை டீஸ் பண்ண பாப்பா. அப்போ நம்ம பிரசிடென்ட் கரெக்டா என்ட்ரி கொடுத்து நம்ம ஹீரோயினை அங்கிருந்து கூட்டு போயிருவாரு, இது ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம ஹீரோயின் அப்படியே பார்ல இருந்து வெளியே வந்துட்டு இந்த ரோட் சைட்ல டால் கேச்சிங் மிஷின் வச்சிருப்பாங்கல்ல, அதை நான் போய் விளையாடுவேன் அப்படின்னு அடம் பிடிச்சு நம்ம பிரசிடென்ட்டை போட்டு டார்ச்சர் பண்ணி அவரை ஒரு 3-4 டால் கேட்ச் பண்ண வைப்பாங்க. அதுக்கு அடுத்தது அவங்க அப்படியே ஹாப்பி ஆவாங்க, ஐ ஜாலி அப்படின்ட்டு குழந்தை மாதிரி நடந்துக்குவாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம பிரசிடென்ட் அப்படியே அழகா ரசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அதுக்கடுத்து அங்கிருந்து கிளம்பி போவாங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லி. நம்ம ஹீரோயினா எனக்கு கால் வலிக்குது, என்னால் நடக்க முடியல, என்னை தூக்கிட்டு போ அப்படின்றவாங்க. நம்ம பிரசிடென்ட்க்கு ஒரே ஜாலி தான், அப்படியே தூக்கிட்டு போய் வீட்டில் போய் விட்டுருவாரு. அடுத்து நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் நிதானமான கடுத்து யோசித்து பார்ப்பாங்க என்ன நடந்துச்சுன்ட்டு. அப்போ நம்ம பிரசிடென்ட் தூக்கிட்டு போறப்ப கொஞ்ச நேரம் ஒரு பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா டியான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நம்ம ஹீரோயின் ரியாக்டே பண்ண மாட்டாங்க. டியானோட அம்மா பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. உடனே என்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் யோசித்து பார்ப்பாங்க. ஐயோ அப்ப அவன் கண்டுபிடிச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி. இதை விட இன்னொன்று வேற நடந்திருக்கும். நம்ம பிரசிடென்ட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் உன்னை விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரசிடென்ட் சொல்லியிருப்பாரு. இதையுமே நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்ப்பாங்க. ஐயோ இங்க என்னதான் நடக்குது, நான் தான் ஒருவாள் தப்பா கேட்டுட்டேனா, குடிபோதையில அவர் என்ன பிடிச்சிருக்குன்னாரா இல்லைன்னா என் பொண்ணை பிடிச்சிருக்குன்னாரா, ஐயோ ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் படுத்து தூங்கிடுவாங்க. அடுத்து அப்படியே அடுத்த நாள் என்ன ஆகும்னா, டியான் வந்து அவங்க அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் மீட் பண்ண போயிருப்பாங்க. அந்த இடத்துல எல்லாருமே அப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங் உமன், சின்ன வயசுலயே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு உன் பொண்ணுக்காக எவ்வளவு ஓடியாடி வேலை பார்த்து இந்த கம்பெனி இப்ப எவ்வளவு பெரிய நிலைமைக்கு உருவாக்கியிருக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. உனக்கு அப்ப சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை, இருந்தாலுமே ஒரு பாஸாவும் நீ வேலையை கரெக்டாக செஞ்ச, அதே நேரத்தில் உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல அம்மாவாகவும் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங் உமனாக ஒரு ஸ்ட்ராங் மதராக இருந்து இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுவாங்க. இதெல்லாம் கேட்டக்கிட்ட நம்ம டியானுக்கு தெரியும், ஓ நம்ம அம்மா நம்மளுக்காக எவ்வளோ செஞ்சுருக்காங்க, நம்ம தான் அவங்க நம்ம கூட இல்லைங்கிறத மட்டுமே யோசித்துக்கிட்டு அவங்க படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்காமையே போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கவலைப்படுவாங்க. அதுவே இன்னொரு சைடு வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் டியானோட ரூமை நீட் பண்ணி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு டைரி கிடைக்கும். அதில் டியான் அவங்க சின்ன வயசுலேருந்து மிஸ் பண்ணது எல்லாத்தையுமே எழுதியிருப்பாங்க. எங்கள் அம்மா என் கூட ஒழுங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க சமைச்சு தந்து நான் சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் கேட்டால் எனக்கு குக் பண்ண தெரிலன்னு சொல்லி வெளியே தான் எப்பயும் எனக்கு வாங்கி தராங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு அவங்க வரணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசை கூட எங்கள் அம்மா எனக்காக செய்யவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம டியான் வந்து ஃபீல் பண்ணி எழுதியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்த்தோனையும் நம்ம ஹீரோயினுக்குமே ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அன்னைக்கு நைட்டு நம்ம டியானுக்காக அழகா சமைச்சலாம் வச்சிருப்பாங்க. டியான் வந்தக்கடுத்து 2 பேரும் ஒன்னா சாப்பிடுவாங்க. நம்ம டியானுக்கா அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்பே கண்ணில் தண்ணி வந்துடும். நம்ம ஹீரோயினும் ஐயோ டேஸ்ட் நல்லா இல்லையாம்மா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்லம்மா இதுதான் நீங்க என் மேல வச்சிருக்க உண்மையான பாசம், அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுதுக்குவாங்க. அண்ணார்ந்து என்ன ஆகும்னா, திரும்பி அப்படி ஒரு மேஜிக் நடந்த மாதிரி 2 பேருமே அவங்க உடம்புக்குள்ளேயே போயிருவாங்க. இப்ப டியான் வந்து அவ உடம்புக்குள்ளே வந்துட்டா, நம்ம ஹீரோயின் அவங்க உடம்புக்குள்ளே போயிட்டாங்க. அடுத்த நாள் இப்போ நம்ம டியானையும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டையும் தான் காட்டுவாங்க. எல்லாம் முடிஞ்சு போனக்கடுத்து இப்ப வந்து ஷியூ சொல்லுவான், ஐயோ சாரி ஆண்டி, இத்தனை நாள் வரைக்கும் நீங்க தான் டியான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. நம்ம டியானை புரிய வைக்க பார்ப்பாங்க, நாங்க திரும்பி எங்க ஒரிஜினல் பாடிக்கே வந்துட்டோம் அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஷியூவா ஐயோ நீங்க சும்மா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி இப்ப இதை நம்ப மாட்டான். அந்நேரம் என்ன ஆகும்னா, நம்ம பிரசிடென்ட் வந்து நம்ம டியானை கூப்பிட்டு விடுவாரு. நம்ம டியானும் கதவை ஒரு 4-5 தடவை தட்டிட்டு உள்ள போவாங்க. உள்ள போய் பிரசிடென்ட் நானும் எங்க அம்மாவும் திரும்பி பாடி ஸ்வாப் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லலான்னு போவாங்க. அதுக்குள்ள நம்ம பிரசிடென்ட் வெல்கம் பேக் டியான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாரு. நம்ம டியானுக்கு ஷாக்காரு, எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்பாங்க. உங்க அம்மா வரந்தா கரெக்டா 3 டைம் தான் டோர் நாக் பண்ணுவாங்க, நீ நிறைய தடவை பண்ண, அதுலயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு.
சரி எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு நம்ம டியான் கேட்பாங்க. இல்ல உங்க அம்மாக்கா கேக் வாங்கினேன் அதை கொடுக்கறதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம டியானும் எனக்கும் இது பிடிக்கும் நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சேச்சே அது அவளுக்கு மட்டும் தான் அப்படின்ட்டு பிரசிடென்ட் சொல்லிடுவாரு. நான் தான் ஃபியூச்சர்ல உங்க பொண்ணு, நீங்க தான் ஃபியூச்சர்ல என்னோட அப்பா, ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம டியான் மிரட்டுவாங்க. நீ சொல்றதும் கரெக்ட் தான், சரி எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பிரசிடென்ட் சொல்லிடுவாரு. அடுத்து நம்ம பிரசிடென்ட் நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி நம்ம ரெண்டும் மீட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அவர் அவாய்ட் பண்ணுங்கிறக்காகவே இல்ல நான் வெளியூர்ல இருக்கேன் அப்படின்னு போய் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பிரசிடென்ட் கண்டுபிடிச்சிருவாரு அவங்க இதே ஊர்ல இருந்துகிட்டே தன்னை அவாய்ட் பண்ண ட்ரை பண்றாங்கிறது. அடுத்து அன்னைக்கு நைட் அப்படியே நம்ம டியான் வந்து அவங்க பாய் ஃப்ரெண்டை வெளியே மீட் பண்றதுக்காக ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்டை வெளியே கூட்டு வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், அங்க திரும்பி எங்க பாடிக்கே ஸ்லாப் ஆயிட்டோம் அப்படின்ட்டு. நம்ம ஷியூவா நான் இதை எப்படி நம்புறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப என்ன ஆகும்னா நம்ம டியானோட ஹேண்ட்பேக்கை ஒருத்தன் திருடிட்டு ஓட பார்ப்பான். அப்போ நம்ம ஷியூக்கு அப்படி கோவரும் பார்க்கணும். அவனை ஓடி போய் பிடிச்சு 4 அடி அடிப்பாரு. நம்ம டியான் இங்கிட்ட இருந்து கத்துவாங்க. இனிமேல் சண்டையே போட மாட்டேன்னு சொல்லி என் மேல ப்ராமிஸ் பண்ண, அதெல்லாம் சும்மாவா அப்படின்ட்டு. நம்ம ஷியூ அப்படியே ஷாக் ஆயிருவாரு. அப்போ உண்மையில நீ தான் டியானா அப்படிங்கிற மாதிரி. அடுத்து நம்ம டியான் வந்து திட்டுவாங்க. உனக்கு எதாவது ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்றது, எனக்கு அந்த ஹேண்ட்பேக்ல ஒன்றும் முக்கியமே கிடையாது, அதை விட எனக்கு நீ தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஷியூக்கு ஒரே ஹாப்பி ஆயிரும். அப்படியே அங்கேயே 2 பேர் ஹக் பண்ணிக்குவாங்க. அப்படியே அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸ்ல தான் காட்டுவாங்க. அங்க செக்ரட்டரி வந்து சொல்லுவோம் இன்னைக்கு ஈவினிங் உங்களுக்கும் பிரசிடென்ட் ஹீக்கும் மீட்டிங் இருக்கு அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா அதை கேன்சல் பண்ணிருங்க, நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா உடனே செக்ரட்டரி சொல்லிடுவோம் இந்த மீட்டிங்கை நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா பிரசிடென்ட் வந்து எல்லா பிசினஸ் டீலிங்ஸும் கேன்சல் பண்ணிடுவாரா நம்ம கூட இருக்கிறத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே நம்ம ஹீரோயின் வேற வழியே இருக்காது, சரின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங் அட்டன் பண்றதுக்காக போவாங்க. சரின்ட்டு அங்க மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே அப்படியே ஒன்னா நடந்து வருவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்பாங்க உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு தானே என் பொண்ணு உடம்புக்குள்ள இருந்தது நான் தான்ட்டு, அப்ப இத்தனை நாள் நீங்க வீம்புக்குன்னு என்ன வம்படுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கு நம்ம பிரசிடென்ட் இல்ல நான் உங்களை ஃபாலோ பண்றதுக்கான சான்ஸா அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா நான் உங்களை அவ்வளோ லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினா இதெல்லாம் நம்மளுக்குள்ள செட்டே ஆகாது அப்படிங்கிற மாதிரி போயிருவாங்க. ஆனாலும் நம்ம பிரசிடென்ட் பின்னாடியே போய் நம்ம ஹீரோயின் அப்படியே பிடிச்சு கிஸ் பண்ணிடுவாங்க. நீங்களும் என்ன லவ் பண்றீங்க ஒத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. கடைசியில நம்ம ஹீரோயினும் ஒத்துக்குவாங்க, ஆமா நான் உன்னை லவ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த இடத்துல அவங்க 2 பேரும் ஹாப்பியா ஒன்று சேர்ந்துருவாங்க. அப்படியே அடுத்த நாள் என்ன ஆகும்னா நம்ம ஹீரோயின் வந்து நம்ம பிரசிடென்ட் கூட வெளியே போறதுக்காக நல்லா டிப்டாப்பா கிளம்பிட்டு சூப்பர் மார்க்கெட்ல ஒன்று போய் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அன்பார்ச்சுனேட்டா அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு நம்ம ஷியும் டியானும் வந்திருப்பாங்க. அவங்க பார்த்துட்டு நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனா நம்ம டியான் கெஸ் பண்ணிருப்பாங்க என்ன நடந்திருக்கும்ட்டு. ஆனா அவங்க 2 பேருமா நாங்க ஒரு பிசினஸ் விஷயமா பேச வந்தோம், புதுசா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறோம், அதனாலதான் சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கும் அப்படின்னு சமாளிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போயிருவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பிரசிடென்ட்டா நான் இந்த ப்ராடக்ட் தான் புதுசா லான்ச் பண்ணலாம்னு யோசிக்கிறேன், சோ இதை பத்தி நீ டீட்டெயிலா ரிசர்ச் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும் டியான் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிருவாரு. சோ அப்படியே அடுத்த நாள் நம்ம டியான் வந்து அவங்க ஆஃபீஸ்ல உட்காந்து அந்த ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பாய் ஃப்ரெண்டு கூட ஹெல்ப்புக்கு உட்காந்துருப்பான். அந்நேரம் என்ன ஆகும்னா அந்த ரூமுக்கு நம்ம பிரசிடென்ட்டும் நம்ம ஹீரோயினும் வந்துருவாங்க. அவங்க வர சத்தம் கேட்டோன்னே நம்ம டியானும் அவனோட பாய் ஃப்ரெண்டும் போய் ஒளிஞ்சுக்குவாங்க கர்டன் பின்னாடி. இவங்க 2 பேரும் உள்ள வந்து ஒரே ரொமான்ஸா இருக்கும் நம்ம பிரசிடென்ட்டும் நம்ம ஹீரோயினும். அந்நேரம் என்ன ஆகும்னா தெரியாம அந்த கர்டனோட ரிமோட்டை ஆன் பண்ணிடுவாரு நம்ம பிரசிடென்ட். அப்படியே அந்த கர்டன் விலகிரும். பார்த்தா நம்ம டியானும் நம்ம பாய் ஃப்ரெண்டும் இருப்பாங்க. நம்ம அம்மாவை ஐயோ மாட்டிக்கிட்டோம். அப்போ நம்ம டியான் அவங்க அம்மாவை நிறுத்தி அம்மா இனிமேலாம் நீங்க உங்களுக்காக வாழுங்கம்மா, இது எல்லாமே எனக்கு முன்னாடியே தெரியும், பிரசிடென்ட் உங்களை லவ் பண்றது உங்களுக்கும் அவர் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறதும் எனக்கு இதுல முழு சம்மதமா, இனிமேல் நீங்க ஹாப்பியா இருக்கணும் அதான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி நம்ம டியான் சொல்லிடுவாங்க. அந்த இடத்துல அப்படியே பொண்ணு அம்மாவும் கட்டி பிடிச்சிட்டு அவங்களோட பாசத்தை காட்டுவாங்க. அப்போ நம்மளுக்கு அப்படியே ஒரு ஃபிளாஷ் வந்துட்டு போகும். என்னன்னா திரும்பி அப்படியே ஒரு 4-5 மாசம் பின்னாடி போயிடும். இந்த 4-5 மாசத்துல நடந்த எல்லாமே எல்லாருக்கும் மறந்துடும். ஆனா நம்ம ஹீரோயினுக்கும் டியானுக்கு மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். நம்ம ஹீரோயினும் டியானும் பேசிக்குவாங்க. இத்தனை நாள் நான் உங்களை புரிஞ்சுக்காம இருந்துட்டேன், இப்பதான் நம்ம 2 பேருமே நம்ம 2 பேரை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்காகத்தான் கடவுள் நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காரு போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வா நான் ஆஃபீஸ் வழியாக தான் போறேன், உன்னை ட்ராப் பண்ணிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நடந்துச்சு பாருங்க அதே சீன் தான். ஆனா இப்போ வந்து வேற மாதிரி அப்படியே நீ ஷீவ் கிட்ட சொல்லிடு நான் உங்க லவ்க்கு அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. நம்ம டியானுக்கு ஒரே ஹாப்பி ஆயிரும். ஆஃபீஸ்ல போய் இறங்கினோடனே அதே மாதிரி அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து நம்ம டியானுக்கு அவன் ஷர்ட்டுக்குள்ள இருந்து அப்படியே ரோஸ் எடுத்து கொடுப்பான். வந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி பார்த்த நம்ம ஹீரோயின் வந்து இப்ப சிரிச்சுட்டே போயிருவாங்க. நம்ம ஷியூக்கு ஒரே ஷாக் ஆயிரும். உங்க அம்மா என்ன ஒண்ணுமே சொல்லாம போறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். எங்க அம்மா நம்ம லவ்க்கு ஓகே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டியான் சொல்லுவாங்க. ஸோ டியானுக்கு இப்போ ஹாப்பி, நம்ம ஷியூக்கும் ஹாப்பி. அடுத்து அப்படியே மேலே மீட்டிங் ரூம்ல தான் காட்டுவாங்க. இப்போதான் நம்ம ஹீரோனுக்கு தெரியும்ல நம்ம பிரசிடென்ட் வந்து நம்ம ஹீரோனை லவ் பண்றாரு அப்படின்ட்டு. ஆனா பாவம் பிரசிடென்ட்டுக்கு தான் நடந்த எல்லாமே மறந்துருக்கும். அவர் இதான் திரும்பி ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம்னு நினைச்சிட்டு பேசுவாரு. நம்ம ஹீரோயினா அங்க இருந்து ஒரு புக் எடுத்து அப்படி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுல ஒரு லீஃப் இருக்கும், அதுல நம்ம ஹீரோயினோட நம்பர் இருக்கும். அப்போதான் நம்ம ஹீரோனுக்கு நடந்தது எல்லாமே ஞாபகம் வரும். அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல ஹெல்ப் பண்ண பையன்
பையன் தான் இந்த பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பிரசிடென்ட் உடனே உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு மழை பெஞ்சனால உங்க நம்பர் பாதி இது அழிஞ்சிருச்சு, இப்போ அந்த மிஸ் ஆன நம்பரை எழுதுறீங்களா, நான் அவங்க கூட க்ளோஸ் ஆகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோயின் தான் ஏற்கனவே அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதனால ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மிஸ் ஆன நம்பரை அப்படியே எழுதுவாங்க. அந்த இடத்துல அப்படியே நம்மளுக்கு இந்த ஸ்டோரியை முடிச்சிருவாங்க. இனி எப்படியும் நம்ம பிரசிடென்ட்டும் நம்ம ஹீரோயினும் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஏன்னா நம்ம பிரசிடென்ட் ஏற்கனவே லவ் பண்றாரு, நம்ம ஹீரோயினும் அந்த பாடி ஸ்வாப் ஆனதுலேருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கும் ஹாப்பி எண்டிங் தான். இப்படியே இந்த ரெண்டு கப்புள்ஸுமே ஹாப்பி எண்டிங்கோட இந்த ஸ்டோரியை முடிச்சிருவாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? அப்போ மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணிருங்க. இதே மாதிரி நிறைய டிராமா கதை கேட்கறதுக்கு மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகும். ஓகே கைஸ், வேற ஒரு வீடியோல வேற ஒரு கதையோட நான் உங்களை பார்க்குறேன். பாய்.